சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம நிற்கக்கூடிய இந்த லொகேஷனில் பிராண்ட் நியூ டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் தாங்க நம்மகிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நம்ம நிற்கக்கூடிய இந்த லொகேஷனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு தான் நம்மகிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஆமாங்க, இன்னமும் ஃபினிஷிங் ஸ்டேஜ் ஆகாத இந்த வீடு நம்மகிட்ட சேல்ஸ்க்கு, அதாவது இந்த பிராண்ட் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்மகிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த பில்டருக்கு இந்த லொகேஷனில் இந்த ஒரு வீடு மட்டும் ப்ராஜெக்ட் அவங்க பண்ணி விற்கலைங்க. இது போல் பல வீடுங்க இந்த லொகேஷனில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி விற்றுருக்காங்க. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பார்க்குற ஆப்போசிட்டில் வீடு, சைடில் இருக்கிற வீடு, எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் அவர் பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க. இந்த லொக்கேஷனில் நிறையவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த பில்டர். அதே போல் இந்த வீடும் ரொம்ப அருமையாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காரு. நார்த் வெஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க. 24 அடி ரோடு அமைப்போட இந்த ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட இருக்குது. இந்த வீட்டை நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். உள்ளே போய் பார்த்துருவோம் வாங்க. நார்த் வெஸ்டிங் பார்த்த மாதிரி என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. இனோவா கார் பார்க்கிங் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்பேசேஜான கார் பார்க்கிங்க, கூடவே 2 பைக் பார்க்கிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாங்க. மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்டோடைய தலைவாசல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வடக்கு பார்த்து ஈசானி மூலையில் அமைச்சிருக்காங்க. ரொம்ப வாஸ்துப்படியாக அருமையான கன்ஸ்ட்ரக்ஷன் கூட சொல்லலாங்க. நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அது கூட கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூமுங்க. அப்படியே செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூமுங்க. ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அருமையான கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. 4 பெட்ரூம் கொடுத்துருக்காரு இந்த பில்டருங்க. லேண்ட் ஏரியா 625 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப்பு 1600 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற டைம்லேருந்து கரெக்டாக இன்னும் ஒரு 1.5 மந்தில் இந்த ப்ராஜெக்டோடைய ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடும். நீங்கள் இந்த வீட்டை பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள். இந்த வீட்டோடைய டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான், எலிவேஷன் பிளான் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறோம். இந்த வீட்டை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள், நிச்சயம் பிடிக்கும். அதுவும் கார்னர் ப்ராப்பர்ட்டியாக நான் உங்களுக்கு தரேன். நார்த் வெஸ்ட் கார்னர் அமைப்பு 24 அடி ரோடோட இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. நிச்சயம் இந்த வீட்டை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வியூவை தாங்க பார்த்துருக்கோம். செகண்ட் ஃப்ளோரோட மாஸ்டர் பெட்ரூம் பால்கனி வியூ நம்ம பார்த்துட்ருக்கோங்க. அதாவது கார்னர் வீட்டோட பால்கனி வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பால்கனி வியூவிலேருந்து உங்களுக்கு தெரியுது எந்த அளவுக்கு ரெசிடென்சியல் ஆகிருக்கு இந்த ஏரியா, உங்களுக்கு ஓரளவுக்கு எப்படி தெரிஞ்சிக்க முடியுது இல்லையா? அதே மாதிரி மாடிக்கு வந்துட்டோங்க. டெரஸில் இருந்து இந்த வீட்டோடைய ஃபுல் வியூவும் பார்ப்போம். இந்த சரௌண்டிங் எந்த அளவுக்கு ரெசிடென்சியல் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்தே தெரிஞ்சிக்கலாம். இது எந்த லொக்கேஷன் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நம்ம சென்னை பள்ளிக்கரணை லொக்கேஷனில் தாங்க இந்த வீடு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏரியா நேம் லேபர் காலனி. இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டரில் நீங்கள் ரீச் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிக்கான காஸ்ட் இந்த பில்டர் கோட் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 89 லட்சம் ரூபா. நெகோசியேஷன் ப்ரைஸ் தான். பேங்க் லோன் அப்ரோச் பண்ணுறவங்க தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.